இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இது? ஏத்தி வச்ச விளக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே அணைஞ்சு போச்சே. இது அபசகுணமாச்சே. இந்த பெட்டியில இருக்கிற தீக்குச்சி சரியா எரிய மாட்டேங்குது. வேற தீப்பெட்டி கேட்போம். செந்தோ, செந்தோ, இந்த தீப்பெட்டியில இருக்கிற தீக்குச்சி எரிய மாட்டேங்குது. வேற தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அம்மா, என்ன பார்வதி இது? இதுல தீக்குச்சி எரிய மாட்டேங்குது. தீப்பெட்டி நல்லதாமா இருக்கு. என்னாச்சு? ஓய், என்னாச்சு? ஏன் கவலையா இருக்க? இன்னும் இந்த கப் மேட்ரே நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல மாமா, நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏன் இப்படிலாம் பேசுற? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அதையே நினைச்சு கவலைப்படுற? பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல கோவிலுக்கு போயிருந்தேன் மாமா. அங்க அந்த வயசான தாத்தாவை பார்த்தேன். ஏன், அவர் எதனா சொன்னாரா? ஆமா மாமா, அவரு எனக்கு ஏதாவது கஷ்டம் வரும் சோகம் வரும்னு சொல்லியிருந்தா கூட நான் இப்படி கவலைப்பட்டிருக்க மாட்டேன் மாமா. வேற எனக்கு எதனா பிரச்சனை வரும்னு சொன்னாரா? அவரு அப்படி சொல்லல. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா அது நீங்களும் அம்மாவும் தான். தாத்தா சொல்ற மாதிரி அவமானம் ஏற்பட்டா அது உங்க 2 பேர்ல யாருக்காவது தான் இருக்கணும். அதை நினைச்சுதான் நான் கவலையா இருக்கேன். நீ இப்படி கவலைப்படுறதுனால எதுவும் ஆக போறதில்ல. இது நடக்கும்போது கண்டிப்பா நடந்துதான் தீரும். அந்த தாத்தாவே சொல்லியிருக்காருல, இது மனுஷன் போடுற கணக்கு இல்ல, நீ விட கண்டுபிடிக்கிறதுக்கு. இது காலம் போடுற கணக்கு. ஸோ நீ கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. நீ முகத்தை எப்படி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன் முகத்துல இப்போ நான் சிரிப்போ சந்தோஷத்தை தான் பார்க்கணும். சரி இல்ல, இது உன் வழக்கமான சிரிப்பு இல்ல. சரி, சரி போங்க மாமா. ஓய், நாளைக்கு எனக்கு அவமானம் ஏற்பட போதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப கை தட்டிட்டு போனல, இதான் எனக்கு பெரிய அவமானம். என்ன மாமா நீங்க? என்னால உங்களை எப்படி அவமானப்படுத்த முடியும்? என்னால உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்தினா அடுத்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது மாமா. ஏய், என்ன இது? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆதி, மா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. மனசு ஏதோ குழப்பமா இருக்கு. நமக்கு தான் மனசுல குழப்பமா இருக்குன்னா ஆதியும் குழப்பமா இருக்குன்னு சொல்றானே. என்ன விஷயம் ஆதி? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைம்மா. மைண்ட் ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கு. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீல் ஆகுது.
ஸோ எல்லா ஒர்க்கையும் போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேம்மா. என்ன அது இது? நீ இப்படி சொல்லலாமா? நீ யாரு? எவ்ளோ பெரிய ஆளு? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உன்னை எவ்வளவு பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவோ இளைஞர்களுக்கு ரோல் மாடலாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்கிற நீ இப்படி பேசலாமா? இன்னைக்கு நீ தென்னிந்தியாவின் நம்பர் 1 யங் பிசினஸ்மேனா இருக்கேன்னா அது உனக்கு தானா ஒண்ணும் கிடைச்சதில்ல. அதுக்காக நீ எவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு அந்த முதல் இடத்தை பிடிச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ காரணமே தெரியாம மனசுல ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொல்லி ஒர்க் எல்லாம் தள்ளி போடுறேன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் ஆதியா இது? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் ஆதி? இவ்வளோ நேரம் நீங்கள் என்னை பற்றி சொன்ன அத்தனையும் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது. உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்ட என் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது கற்றுக் கொடுத்த உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசை குழப்பிக்காம தைரியத்தை கைவிடாம கம்பீரமா எப்படி இருக்கிறதுன்னு உங்களை பார்த்தாம எல்லாரும் கத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்க மனசு சரியில்லை, ஏதோ தப்பா படுது, கான்ஃபரன்ஸுக்கு மும்பைக்கு நான் போகலன்னு அப்பா கிட்ட சொன்னீங்களாமே. உங்ககிட்ட இருந்து அப்பாவும் இதை எதிர்பார்க்கல, நானும் இதை எதிர்பார்க்கலாமா? இந்த சூழ்நிலையிலும் நீங்க கலங்கி போய் உட்காரக்கூடாதுமா. சரியான நேரத்துல நீ என்ன எனக்கு அடையாளம் காட்டியிருக்க ஆதி. நீ சொன்னது எல்லாமே சரிதான். நான் கலங்கி போய் உட்கார கூடாதுதான். கான்ஃபரன்ஸ நான் கேன்சல் பண்ணல. நான் மும்பைக்கு போறேன். இந்த தடவை அகிலாண்டேஸ்வரிக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுக்க போறதா இல்ல. அந்த அகிலாண்டேஸ்வரியை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். டோன்ட் வரி மேடம், இந்த தடவை பிளான் பக்காவா இருக்கு. அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா கம்பி எண்ணியே ஆகணும். இப்ப டிவில இந்த நியூஸ பார்த்த அகிலாண்டேஸ்வரிக்கு இது ஒரு சாதாரண நியூஸா தான் தெரியும். ஆனா காலையில தான் தெரியும் இது நான் அகிலாண்டேஸ்வரிக்கு விரிச்ச வலன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். காலையில வரேன். குட் நைட். குட் நைட். அந்த அகிலாண்டேஸ்வரிய ஜெயில வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீங்களும் இந்த கேஸ கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. கேஸ பத்தி நீங்க கவலையே படாதீங்க மேடம். நான் கரூர்ல இருக்கிற என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லார்கிட்டயும் பேசி எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த தடவை நீங்க நினைச்சது கட்டாயம் நடக்கும். எனக்கு அது போதும். அப்ப நீங்க போயிட்டு காலையில வாங்க. ஓகே மேடம்.